யார் காயத்ரி அது? உங்களுக்கு தெரிஞ்சவரா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என் மாமா பையன் குமார் சென்னையில தான் வேலை செய்யறாரு. அன்னைக்கு எங்க அப்பா வீடு பார்க்க வந்தப்போ கூட வந்திருந்தாரு. குமார் மாமா வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம கூட போறீங்க, கோவமா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம பாராட்டுவாங்களா? உங்க அப்பா உன்னை படிக்க வச்சு பெரிய இடத்துக்கு வேலைக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டாரு. இவரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? காலேஜ் படிக்கிற வயசுல இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு என்ன அவசியம் உனக்கு? என்ன குமார் மாமா, அப்பா மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆமா சார், காயத்ரி சொல்றது உண்மைதான். அவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப ராத்திரியோட ராத்திரியா ஹாஸ்டல்ல இருந்து யார் கூட கார்ல போனதா சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன பொய்யா? ஆமா பொய் தான். அந்த பொய் தான் என் வாழ்க்கையவே மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுபவிச்சுட்டேன். புரியல. புரியுற மாதிரி நான் சொல்றேங்க. என் ஃப்ரெண்டு விஜய் இவங்க ஃப்ரெண்டு ரேணுகாவை லவ் பண்ணினான். ஆனா ரேணுகாவோட அப்பா இவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கிறதுனால ரேணுகாவை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணான். ரேணுகாவை கடத்திட்டு வரதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரேணுகாவை அடையாளம் காட்டுற பொறுப்பு எனக்கு கொடுத்தான். நான் அவங்களோட போய் இவங்க தான் ரேணுகான்னு நினச்சி கடத்திட்டு வந்துட்டோம். அதனால வந்த விளைவுகள் தான் இவ்வளவும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா சார், பாவம் காயத்ரி. அவங்க எந்த தப்புமே பண்ணாம சூழ்நிலை அவங்கள தப்பான பொண்ணா காமிச்சிருச்சு. ஊர் உலகம் நம்பினது தப்பு இல்லை சார். ஆனா காயத்ரியோட துரதிர்ஷ்டம் அவங்க அப்பாவும் அதை நம்பிட்டாரு. இத்தனைக்கும் நானே போய் காயத்ரியோட அப்பா கிட்ட நடந்தது எல்லாமே சொன்னேன். உண்மையை சொன்ன என் வார்த்தைய அவர் நம்பல. பொய் சொன்ன வாய்ங்களை தான் அவர் நம்பினாரு. இன்னைக்கு அவர் அதை தான் நம்பிட்டு இருக்காரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மகாராணி மாதிரி கொண்டாடின ஏன் வார்த்தையவே அவர் நம்பாதப்போ உங்க வார்த்தையவ நம்ப போறாரு. அவர் உன்னை நம்புறாரோ இல்லையோ, நான் உன்னை நம்புறேன் காயத்ரி. மாமட்ட பக்குவமா பேசி உன்னை பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் காயத்ரி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா குடும்பத்தோட சென்னையில தான் வந்து செட்டில் ஆயிருக்காரு. நான் இப்ப அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போற வழியில தான் உன்னை பார்த்தேன். அப்படியா? வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தீங்களா? ப்ளீஸ் மாமா, நானும் உங்க கூட வரனே. நீ வரத பத்தி ஒண்ணும் இல்ல. உன்னை மாமா பார்த்தாருன்னா அவரு என்ன சொல்லுவாருன்னா, உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அவர் என்னதான் திட்டுவாரு. பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அம்மாவையும் தங்கச்சியையும் பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் மாமா. ஆமா சார், பாவம் காயத்ரி, கூட்டிட்டு போங்க. வா காயத்ரி, உன்னை கௌரி கூட பார்க்கணும்னா வா. நான் போயிட்டு வரேன் சூர்யா. நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். வா. செக்யூரிட்டி சார், டெல்லியில இருந்து நீ பார்க்க 2 பேரும் வருவாங்க. சொல்லுங்க. என்கொயரி பண்ணாம உள்ள அனுப்பு. ஓகே சார். போ. ஐயா காஃபி எடுத்துக்கங்க. வேணாமா, கொண்டு போ. ஐயா கொஞ்சமாவது குடிங்கய்யா. வேணான்னு சொல்றேன்லம்மா, கொண்டு போ. ரேணுகா, அப்பா
எக்ஸாம்லாம் முடிஞ்சதாம்மா? எப்பவும் முடிஞ்சிருச்சுப்பா. ரிசல்ட்லாம் வந்துருச்சாம்மா? வந்துருச்சுப்பா. ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, அதை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே, அதான் கேட்டேன். நீங்க எப்போ இதெல்லாம் கேட்டது இல்ல, அதனால நான் சொல்லல. அது தப்புன்னு இப்பதாம்மா தோணுது. ஆமா, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டேன்ப்பா. ஆரஞ்சனா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தாயில்லா பொண்ணாச்சேன்னு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்க. இதுதான் உன்னை டெல்லியிலே படி சொன்னேன், கேட்டியா? அடம் முடிச்சு இங்க வந்து அந்த வெட்டு பையன் கூட சுத்திட்டு 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி வந்து நிக்கிறேன். என்ன எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நம்ம வீட்டுக்கு உங்க ஹெச்ஓடி வந்திருந்தாங்க. கிளாஸுக்கு போகாம எத்தனை நாள் மட்டம் மட்டங்கிற எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அந்த விஜய் விஷயத்தை மட்டும் தான் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்பதான் தெரியுது நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு. கழுத தேஞ்சு கட்டருமான கதையா? நல்லா படிச்சிருந்த நீ பாஸ் மார்க் கூட எடுக்கலைன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தாப்பா காரணம். நான் விஜய் லவ் பண்றேன்ப்பா. அவனை என்னால மறக்கவே முடியல. அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. அந்த டென்ஷன்ல தான் என்னால படிக்கவே முடியல. இப்படி எல்லாம் சொன்னா உன் காதலை நான் ஏத்துக்கவே நினைக்கிறியா? எனக்கு நல்லா தெரியும் அந்த விஜய் உனக்கு பொருத்தமானவன் இல்ல. இதை நான் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ பரீட்சையில தானே ஃபெயில் ஆயிட்ட, பரவாயில்ல, மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த விஜய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ வாழ்க்கையில ஃபெயில் ஆயிடுவ. அதை நீ மறுபடியும் எழுதி பாஸ் பண்ண முடியாது. அதை மறந்துடாத. சாரிப்பா. உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வாழ்க்கைங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற விளையாட்டு மைதானமாவோ இல்ல எலெக்ஷன் பூத்தாவோ தெரியலாம். ஆனா எங்களை மாதிரி காதலர்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிற விஷயம் இல்லப்பா, வாழற விஷயம். சின்ன சின்ன வளைவுகளோட நம்பிக்கையா ஓடுற நதி மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தோட வாழ்க்கைய வாழ்ந்து பாக்குறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு ஜெயிக்கிறதோ தோக்குறதோ இல்லப்பா, அதை நீங்க மறந்துடாதீங்க. தண்டபணி சார், அந்த விஜய் காலை சுத்தின பாம்பு மாதிரி கடிக்காம விட மாட்டான் போல் இருக்கு. அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உடனே வர சொல்லு. ஓகே சார். போ. அக்கா, அக்கா எப்படிக்கா இருக்கு? நான் நல்லா இருக்கேன். அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா அக்காவே கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்களா மாமா? ஏய் கௌரி, இங்க வாடி. அக்கா வந்திருக்காமா? அவதான் சொரண கெட்டு போய் மறந்துட்டு வந்திருக்கானா? உனக்கும் சொரண கெட்டு போச்சா? குமாரு, உன்னை பத்தி என் மனசுல நல்ல பையங்கிற மரியாதை இருக்கு. அந்த மரியாதை கெட வேண்டானா இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடு. அத்தை, பாவத்தை காயத்ரி, அவ எந்த தப்பும் பண்ணல. அவ ஒரு தப்பும் பண்ணாம ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா என்ன நம்புமா, நான் உன் பொண்ணுமா. நான் தப்பு பண்ணிருப்பேன்னு உன்னால எப்படிமா நம்ப முடியுது? யார் யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிக்கிறேம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புமா. உன் புஸ்தகத்துல இருந்த காதல் கடுதாசிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ சொன்னப்போ நான் நம்பத்தானே செஞ்சேன்.
அன்னைக்கு உன்னை நம்பினதுக்கு தான் கை மேல பலன் கொடுத்துட்டியே. இன்னைக்கு வீடு வாசல் ஊரு உறவுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமரமா வந்து நிக்கிறோமே, அது உனக்கு பத்தலையா? இங்கேயும் வந்து ஏன் எங்களை அசிங்கப்படுத்துற? போ முதல்ல வெளியில. அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அவசரப்பட்டு எதுவும் பேசாதம்மா. அக்கா சொல்றதே கொஞ்சம் கேட்போமேம்மா. முதல்ல அக்காவை வீட்டுக்குள்ள கூப்பிடுமா. அக்கா சொல்றதுலயே கொஞ்சம் உண்மை இருக்கலாம்ல. சரி அத்தை, காயத்ரி தப்பே பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். அவ யார் அத்தை? உங்க பொண்ணு, உங்க ரத்தம். நீங்க கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணு. அவ சின்ன வயசுல எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் புரிஞ்சு மன்னிச்சு ஏத்துப்பீங்கல்ல. இப்ப அவ தப்பே பண்ணல அத்தை, புரிஞ்சு ஏத்துக்கோங்க. பாவம் அத்தை காயத்ரி, அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் தீரணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ரெண்டையும் மாத்த முடியாது. அப்பா நில்லுங்க, கிட்ட வராத. உன் மூஞ்சில முழிச்சாலே பாவம். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்காங்க? இந்த நீலி கண்ணீரை பார்த்து நான் ஏமாந்துருவன் மட்டும் நினைக்காத. உன்னால நான் பட்டதெல்லாம் போதும். என் முன்னாடி நிக்காத, போய் இங்க இருந்து. அப்பா என்னமாமா அது? எல்லாத்துலயும் அன்பா தானே இருக்கீங்க. காயத்ரி கிட்ட மட்டும் ஏமாமா இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க மாமா. நீங்க எத்தனை வாட்டி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாலும் திருப்பி உங்க காலில் தானே மாமா விழுந்து கிடக்குறேன். அப்படி அவன் தப்பு பண்ணியிருந்தா உங்க காலில் வந்து விழுந்து கிடப்பானா மாமா? பாவம் மாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. அப்பா இப்ப நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. அப்பா இப்ப நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. எக்ஸாம்ல காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. கண்டிப்பா இந்த வருஷம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வருவேன். அப்பா இங்க பாருங்க, நீங்க வாங்கி கொடுத்த மோதிரத்தை நான் மீட்டுட்டேன்ப்பா. இதுல என்ன அதிசயம் இருக்கு? நீ நினைச்சா இந்த மாதிரி பல மோதிரங்கள் வாங்கலாம். அக்கா இதுவும் மனசுல வச்சுக்காத. கௌரி, உனக்கு அம்மா அப்பா முக்கியமா இல்ல அவ முக்கியமான முடிவு பண்ணிக்க. என் பேச்ச மீறி அவளுக்கு ஆறுதல் சொல்ல போன, அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படி நீ மிதிக்க கூடாது. வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு கௌரிய வெளியே அனுப்பாதீங்க. நான் ஒருத்தி வெளியே வந்து அனுபவிச்சதெல்லாம் போதும். நான் அனுபவிச்ச வலியும் அவமானத்தையும் என் தங்கச்சி அனுபவிக்க வேணாம். நான் போறேன். என்ன மாமா அது? மத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி இன்னைக்குமே நீங்க நடந்துக்க மாட்டீங்க மாமா. இப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மாமா. என்ன மாமா, அக்கா மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கு. பாவம் மாமா, நீங்க
அக்கா வச்சு எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? நீ ஒரு கல்யாணம் பண்ணி பாரு, அந்த திறமை உனக்கு தானா வந்துடும். ம், அப்படியா சொல்றீங்க? மாமா, அக்கா அமைதியா படுத்திருக்குன்னா கோவம் தலை விரிச்சு ஆடுதுன்னு அர்த்தம். போங்க போய் சமாதானப்படுத்துங்க. அக்கா ஏதாவது சமைச்சு வச்சிருக்கா பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நானே போய் சமைக்கிறேன். பசி தாங்க முடியல மாமா. ராணி, ராணி ஒன்னதான். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் என் உயிரை எடுக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ ஏன் அப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? அம்மா, வீட்ல ஒரே குப்பையா இருக்கு. சமைச்சியா இல்லையா? அதானே பார்த்தேன். என் மேல உள்ள அக்கறையில தான் இப்படி கேக்குறீங்களோன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். ஏன் உங்க காதல் தேவதையை கூட்டிட்டு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியதானே, சமைக்க வேண்டியதானே? ஏன் ராணி இப்படி பேசுற? ஒரு பொண்ணு மேல அபாண்டமா இப்படி பழி போறது உனக்கு கூச்சமா இல்லையா? நான் எத்தனை தடவை சொல்றது எங்க 2 பேருக்குள்ள எந்த தப்பான உறவு இல்லைன்னு? எத்தனை தடவை சொன்னாலும் போய் உண்மை ஆகாது. எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பெரிய உலகமாக யோகிய மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ என்ன கஷ்டப்படுற? என்னத்த சுகம் கட்ட? ஒரு பெரிய வீடு இருக்கா, கார் இருக்கா, இல்ல ஆசைப்பட்ட மாதிரி போட்டுக்க நகை நட்டு இருக்கா, துணிமணி இருக்கா? எப்ப பாரு பஞ்சப்பாட்டு. கேட்டா தங்கச்சியை படிக்க வைக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரே தங்கச்சி புராணம். இது பத்தாததுக்கு லவ் வேற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. ச்சே. இத பாரு ராணி, சந்தேகங்கிறது ஒரு மோசமான வியாதி. அது குடும்பத்தையே நாசம் பண்ணிடும். இதெல்லாம் ஆரம்பத்திலே கில்லறியணும். அதுதான் நல்லது. மாமா, அக்கா எதுவுமே சமைச்சிக்கல மாமா. அதான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, கொடுக்காதீர. நான் உருட்டுறேன், நீ ஸ்டவ் பாரு. கொடு. அவதான் செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்து வந்திருக்கானா? உனக்கும் சொரணை கெட்டு போச்சா? இல்லங்க, கிட்ட வராத. உன் மூஞ்சில முழிச்சாலும் பாவம். உன்னால நான் பட்டதெல்லாம் போதும். என் முன்னாடி நிக்காத. போய் இங்க இருந்து. நீங்க எத்தனை வாட்டி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளலாலும் திருப்பி உங்க காலில் தானே மாமா விழுந்து கிடக்குறான். அப்படி அவன் தப்பு பண்ணியிருந்தா உங்க காலில் வந்து விழுந்து கிடப்பானா மாமா? காயத்ரி, காயத்ரி, சாப்பிட கூப்பிட்டா வேண்டான்னு சொன்னியாமே. வயசு பொண்ணு இப்படி சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? வா, வந்து ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாம் பாட்டி, எனக்கு பசி இல்ல. நீங்க போய் படுத்துக்கங்க, நான் அப்புறம் வரேன். பசி இல்லையா, இல்ல சாப்பாடு பிடிக்கலையா? காயத்ரி, முதல்ல என்ன பார்த்து பேசு. திரும்பு. காயத்ரி, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு காயத்ரி. அந்த ஆண்டவன் என்ன படைக்கும் போது நான் வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்கணும்னு என் நெத்தியில எழுதிட்டான் பாட்டி. அப்படியெல்லாம் சொல்லாதே காயத்ரி. உன் வாழ்க்கை கடைசி வரல இப்படியே இருந்துராதே. கண்டிப்பா மாற்றம் வரும். நானும் இவ்வளவு நாள் அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் பாட்டி. ஆனா எங்க அப்பாவை பார்த்த பிறகு, அவர் வாயால அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, வாழணுங்கிற ஆசை கூட போயிடுச்சு. உங்க அப்பாவை பாத்தியா? எப்ப பார்த்த? எங்க வச்சு பார்த்த? நான் வீட்டுக்கே போயிருந்தேன் பாட்டி. அப்பா ஊர்ல இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு அம்மாவையும் தங்கச்சியையும் இங்க கூட்டிட்டு வந்து சென்னையில விருகம்பாக்கத்துலதான் வீடு பார்த்து குடி வச்சிருக்காரு. என்ன வழியில பார்த்த என் மாமா பையன் குமார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருந்தாரு. நான் அவர் கூட தான் வீட்டுக்கு போனேன். ஆனா
அங்க யாருக்கும் நான் தேவையில்லை பாட்டி. நான் இல்லாமலே வாழறதுக்கு அவங்க பழகிட்டாங்க. எங்க அம்மா என்ன பார்த்தா ஆசையோட ஓடி வந்து எப்படி இருக்கேன்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னை ஏண்டி வந்தன்னு கேட்டாங்க. பாவம் என் தங்கச்சி, அவளுக்கு என்ன வான்னு சொல்றதா இல்ல போன்னு சொல்றதான்னு தெரியல. அவ தவிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. அப்பதான் எங்க அப்பா வந்தாரு. இவ்ளோ நாள்ல அவர் கோபம் குறைஞ்சிருக்கும், என் மேல தப்பு இல்லைங்கிறத அவர் புரிஞ்சிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசுறத பார்த்தா அவருக்கு உண்மையை தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லாம இருக்காருன்னு தெரிஞ்சது பாட்டி.